ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? சார் நேற்றே கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு தடவை கொட்டாய் விட்டேன். அதனால் கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க ஏம்மா நீ முதல்ல சுறுசுறுப்பாக பேசுவான்னு சொல்லியிருந்தீங்க. சாரி கைஸ், அப்போ தான் சாப்பிட்டுருந்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கொட்டாய் வந்துருச்சு. சாரி சாரி சாரி. ஸோ இதையும் சீரியல் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா. சரியா? இன்றைக்கி இதயம் சீரியல் எப்படி போச்சு? நம்மளை மறுபடியும் முட்டாளாக்கிட்டாங்களா? என்ன பண்ணுறது கைஸ்? இந்த சீரியல் எடுக்கிற டேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மக்களை முட்டாளாக்குறது தான் வேலை. சரியா? நம்மளை ஒரு இந்த ஜோன்லேயே, அதாவது நம்மளை ஒரு படபடக்கிற ஜோன்லேயே நம்மளை வச்சுருக்கிறது தான் அவங்களோட கான்செப்ட், அவங்களோட எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அப்படி தான் போச்சு கைஸ். சரி, நான் கூட உண்மையோன்னு நினச்சேன், ஒரு செகண்ட் நானும் ஏமாந்துட்டேன்ப்பா. சரி, ஆனால் அப்பயும் ஒரு இது இருந்தது, என்னடா இது இவ்வளோ சுலபமாக தெரிகிற உண்மை இல்லையே, இதுக்கு ஏதாவது பில்டப் வேணுமே, இவன் என்ன சும்மா சர்வசாதாரணமாக வந்து பேசுகிறானேன்னு அப்பையும் ஒரு டவுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் அட பாவிகளா, இந்த கூமுட்டை பாரதி நினச்சி பார்த்தது தான் அது. சரி, ஓகே டன். சரி, எபிசோடோடய ரிவ்யூ பண்ணிடலாமா? அதான் நம்ம பாரதி அக்கா வந்து டிக்கெட்டு புக்கு பண்ணுவாங்கள்ல, சாரதாம்மா வந்து சாரதான்னு சொல்கிறேன், சாரி நம்ம லட்சுமி அம்மா வந்து அது கூட ஒருத்தவங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, ஐயோ ஏம்மா அவங்க பேர் சாரதா இல்லை லட்சுமின்னு. சாரி கைஸ், இவங்க ஆதியோட அம்மா பேர் தான் சாரதா, நான் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த அம்மா என்ன சொல்லுது, உனக்கு திடீர்னு ஞான உதயம் வந்து நீ முடிவை மாற்றிக்கிட்டே இருப்ப, நீ இழுக்கிற இழுவிக்கல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்கும் அந்த அம்மா. உண்மை தானே கைஸ்? இவன் நினச்சா இருக்கணுங்கிறா, நினைக்க வேண்டாம் நான் போகணுங்கிறா, நான் நின்னா என்ன சொல்கிறாலும் கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. இவளுக்காக தானே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதை யோசிக்கணும்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் வெளியில் போகலாம், ஆதியை விட்டு போகலாம், எனக்கு பிள்ளைகளே முக்கியம், மாற்றி 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 தண்ணி அடித்த மாதிரியே தான் பேசுறது. அதாவது இந்த எலும்பு இல்லாத நாக்கு தானே என்ன வேணாலும் பேசும்ல, அந்த மாதிரி தான் அவள் பேசிகிட்டு இருக்கிறா, லூசு பிடிச்சவ. சரியா? ஒரு நேரம் கிளம்புங்கிறா, ஒரு நேரம் கிளம்ப வேண்டாங்கிறா, ஒரு நேரம் ஆதிக்கு ஆப்ரேஷன் இருக்குங்கிறா, ஒரு நேரம் ஆதியை பார்த்தா பாவமாக இருக்குங்கிறா. இப்போ பாருங்கள், மித்ரா வந்து கெஞ்சுவாளாமா, நீ ஆதிக்காக நீ வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கெஞ்சின உடனே சரின்னு முடிவை மாற்றிக்கிட்டான். அப்போ அவங்க கேட்டவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமா வராதா? அவன் என்ன சொன்னா, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம எல்லாம் கிளம்புறோம் அப்படின்னா. அப்போ இப்போ மித்ரா வந்து கெஞ்சோன்னே எதுக்கு நீ முடிவு மாத்துற? வெங்காயம் மாதிரி தான் நீ, உன் நடிப்பு இருக்குது, உன் மண்ணாங்கட்டி இருக்குது. அப்புறம் வேற என்னப்பா, வேற என்ன, அதான் அந்த நான் கூட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி ஒரு சீன் பார்த்தோம் இல்லையா, அந்த சீனில் அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, இவன் வந்து குளத்தில் உழுந்து காப்பாற்றினான் இல்லையா, அதுக்காக வந்து தேங்க்ஸ் சொல்கிறாராமா. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் எதை வேணாலும் இது பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குன்ற மாதிரி அவன் வந்து பாரதியை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அப்புறம் வேறு என்ன நடக்குது இங்கே தான் கைஸ்? எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்தது. பரவாயில்ல, டைரக்டர் சார் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்காரே அப்படின்னு நினச்சி அப்போ தான் யோசித்தேன். என்ன நடந்துச்சு, நம்ம ஆதி சார் வந்து டாக்டர் மேடம் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. சரியா? நினச்சி பார்த்தோன்னே இவனுக்கு வந்து இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இதயத்துக்கான ஒரு விறுவிறுப்பான கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சி தான் அந்த சீனை நான் பார்த்தேன். என்ன நடக்குது அப்படின்னா, டாக்டர் ரூம்குள்ளே போகிறான், டாக்டர் இல்லை. ஸோ அவனோட மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி அவன் இந்த ஞாபக மருதியில் அவனுக்கு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கிடைக்கிது ஆதின்னு போட்டு. அந்த பென்ட்ரைவை போட்டு லேப்டாப்பில் பார்த்தா, ஏன் கைஸ் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அவன் எடுத்தோடனே அவங்க அம்மா பேரையா கேட்டான். ஏன்டா இப்படி மக்களை முட்டாளாக்குறீங்க, உங்கள் அம்மா பேர் என்ன, சாரதான்னு கேட்டா. சரி, ஓகே, அது கூட விட்டுருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இப்படி கேட்டான் அவன். அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்களேன், அப்படியே கேட்டான். அவன் எடுத்தெடுப்புலேயே பாரதின்னு தானே கத்துவான். பாரதின்னு கத்தி அதுக்கப்புறம் வந்து தானே கல்யாணம் இது பாரதி தான் என் ஒய்ஃப்னு சொல்லுவானா இல்லையா. அதுக்கு அந்த வீடியோவை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இப்போ என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா,
அவங்க அம்மா பேர் என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த 2 மட்டும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அவன் சொல்ல வர நேரம் மித்ரா பக்கி வந்து உள்ளே வந்துடுது. எங்கே இந்த ஆதியை காணான்னு. எப்படி தான் இவளுக்கு மூக்கு வேர்க்குமோ. ஆதி பின்னாடியே நாயாட திரியிற நாய். சரியா, அடுத்தவன் புருஷன் மேலே எதுக்கு தான் இப்படி ஆசைப்பட்டுட்டு மனுஷனை ஆவியை வாங்கி தொலைகிறாளுகளோ வித்து போனவளுக்கு. உடனே வந்துட்டு கரெக்டாக அந்த சீனில் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தோடனே நான் கூட நினச்சேன், ஐயோ பென்ட்ரைவெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுவானுன்னு. பரவாயில்ல, அப்படியே நேக்கா கலட்டி ஜோப்புக்குள்ளே வச்சுட்டான். அது வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதான் நம்ம ஏற்கனவே மித்ரா அக்கா வேறு வந்து நம்ம பாரதி அக்கா கூமுட்டையை கொள்றதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களாமா. என்ன நடக்குது, ஆதியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண உடனே 2 காரை புக் பண்ணியிருக்கான். நீங்கள் வந்து என்னோட வந்துருங்க. அதே பாரதி வந்து நம்ம வீட்டுக்கு தான் வர போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இப்போ தான் டிக்கெட் எடுத்து வேறு சைடு போகலான்னா இப்போ மறுபடியும் அவங்க வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பாவம் அந்த லட்சுமி அம்மாவும் அந்த பாட்டியும். கடவுளே, இவ கூட குப்பை கொட்டுறதுக்கு பேசாமல் நம்ம பிள்ளையோடையே போய் நம்ம குழந்தைங்க வளர்த்துருந்துருக்கலாம். இவளுக்கு ஒரு நல்லது செய்ய வந்த பாரு, நம்ம புத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா 2 குழம்பியே சலிக்கிங்க. இந்த கூமுட்டைக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குது. சரியா, உடனே வந்துட்டு ஆதி வந்து நான் உங்களோடலாம் வரல, எனக்கு தனி கார் வேணும் அப்படின்ட்டான். சரியா, தனி கார் வேணும்னே என்ன இல்லை, ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, நான் தனி காரில் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான். சொன்ன உடனே நம்ம சுதாகர் சார் வந்து அதான் மித்ரா அண்ணன் வந்து தனியாக ஒரு காரை புக் பண்ணி கொடுத்துட்றாரு. காரு வந்து நிற்கிது. காரில் ஏறிட்டாங்க எல்லோரும். ஏறி மித்ரா காரு முன்னாடி போயிட்டுருக்கு. நடுவில் நம்ம பாரதி பூமுட்டை கார் போகுது. லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆதி சார் வராரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பாரதியை வந்து பிடிச்சிருவாங்கன்னு நான் தான் சொல்லலையா கைஸ். ஒரு சூழ்நிலை வரும். சூழ்நிலை வந்து இவளை வந்து பொண்டாட்டின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சுட்டு மித்ரா வந்து இவளை இது பண்ணும்போது அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வருவான்னு நான் ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த சீன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது கலகம் பிறந்தா தான் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அது கமெண்ட்ஸில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம எதையோ நினச்சி செய்ய போய் அது நல்லதாக சிலருக்கு முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த தடவை அது பாரதிக்கு நல்லதாக முடிய போகுது. அப்படி தான் நடக்க போகுது. மித்ராவுக்கு பெரிய செம்பு நல்ல அண்டா சட்டியை தூக்கி தலையில் கமுத்திட்டு அவங்க அண்ணனும் தங்கச்சியும் டாட்டா காமிச்சிட்டு, பாரதி நீ ஆதியும் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நாடகம் நீ இழுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாரதியை வந்து பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடும். எப்படி அந்த தனியாக காரில் வர்றான் இல்லையா, ஒன்று செல்லில் போட்டு பார்க்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது காரை நிப்பாட்டி கூட டேப்பு இந்த மாதிரி எதையா கூட பார்க்கலாம். அதாவது டேரக்டர் ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பார். சரியா, அப்புறம் நம்ம பாரதி கார் நடுவில் போயிட்டுருக்கு. இவங்க வேறு என்னமோ அந்த 3 பேர் அவளை கொள்றதுக்காக ஏதோ பிளான் போட்டுட்ருக்குறாங்க. பார்க்கலாம், இன்னைக்கு திங்கக்கிழமை தான் தெரியும். நீ எப்படி இந்த எபிசோடு எல்லாமே ஒரு வாரம் ஓட்டுவாங்க. ஒரு வாரம் ஓட்டுவாங்க, மேக்ஸிமம் ஒரு வாரம் ஓட்டுவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவையாவது ஆதிக்கு வந்து பாரதி வந்து தான் பொண்டாட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெயினாக வந்து கமெண்ட்ஸில் கூட சொல்கிறாங்க, ஆதிக்கு அப்பா கிடைக்கலனாலும் இதாக பிரச்சனை இல்லை, தமிழுக்கு அப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேணால் கரெக்டு தான். ஏன்னா அந்த பிள்ளை தான் அப்பா மேல் ரொம்ப பாசம். அதனால் தமிழுக்கு வந்து அவங்க அப்பா, இவங்க 2 பேருக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தமிழுக்கு வந்து கண்டிப்பாக அப்பா கிடைக்கணும் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க. உண்மையிலே அது நல்ல விஷயந்தான், கிடைக்கட்டும்ப்பா. நாங்களும் அதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி இந்த டைரக்டர் கதையை கொண்டு போகிறோன்னு தெரியவே இல்லை. அப்புறம் வேறு என்ன, மண்டே பார்த்துடலாமா? மண்டே எபிசோடை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அடுத்து மற்ற சீரியலில் வந்து ஒரு கிளான்ஸ் விட்டுறலாமா? மற்ற சீரியலில் என்ன நடக்குது, கார்த்திகை தீபம் எலெக்ஷனை போட்டு ஆவியை வாங்குறாங்க. கார்த்திக்குமான ரேவதிக்குமான சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரியா, ரொம்ப அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. ஏன்னா அவள் வந்து கார்த்தி மனசில் இடம் பிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தீபா மாதிரி தானம்மா க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு செஞ்சால் தானே கார்த்தி மனசில் இடம் பிடிக்க முடியும். சும்மா எப்போ பார்த்து அத்தைக்காரி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல், கெட்டி மேலம் இப்போ தான் ப்ரோமோவும் ஏதோ ஒன்று பார்த்தேன் கைஸ். என்ன கைஸ் பூமுட்டை தனமாக இருக்கிறா அஞ்சலி. இப்போ கேமரா வச்சுருக்கானாம்மா, கேமராவை தட்டி விட்டு கீழே விழுந்தா அந்த கேமரா என்ன ஏதுங்கிறத போய் பார்க்கணுமா இல்லையா?
அதை கொண்டு வந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு புருஷங்கிட்ட நீட்டிக்கிட்டு இது என்ன இது என்ன, இது எதுக்கு பாட்டி ரூமில் இருக்குது, இது எதுக்கு வெங்காயத்துக்கு இருக்குது, இது எதுக்கு மண்ணாங்கட்டிக்கு இருக்குதுன்னு எதுக்கு கேள்வி கேட்கணும்? கடவுளே, நான் தான் சொல்லலையா அஞ்சலி ஒரு பூ முட்டை, அப்புறம் ஏதோ டாய்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று எதையோ ஒன்று எடுக்கிறா. அப்போ இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவளுக்கு. அப்போ இவ்வளோ நாள் நம்ம இங்கே பேசுகிறது வைக்கிறது எல்லாம் இவன் கேமராவில் பார்த்துட்டு இருந்திருப்பானாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நினைக்கிறான். ஐயோ சாமி, முடியலையா முடியல. அப்புறம் வீரா சீரியல், ஐயோ என்னாச்சுப்பா இப்படி ஆகி போச்சு, இந்த விஜி வீராவை இப்படி மாட்டி விட்டா. ஐயோ எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. நீ எப்படி இது வீரா மாறன் தான் சமாளிப்பான், மாறன் தான் நான் பலியை ஏற்றுக்கிட்டு வீராவை காப்பாற்றுவான். இல்லாட்டினா வீரா வந்து கொஞ்சம் சுதாரித்து இது விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணானா கரெக்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வில்லிகளை கொண்டு வந்து கூடையே வச்சுக்கிட்டு வில்லத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முடியல நம்மளால். இப்போ தான் வீரா சீரியல் நல்லா போயிட்டுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், போச்சு அவ்வளோதான், மலாக் படுக்க வச்சிட்டாங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல், மாரி சீரியல் எப்படியோ புருஷங்காரனுக்கு உயிர் வந்துருச்சாட்டிருக்குது கேஸ். கிளிக்கிட்டேருந்து உயிரை காப்பாற்றிட்டாளாட்டிருக்கு. நீ அடுத்து அவள் பிள்ளையோட போராடிட்டு இருக்கிறான். ஐயோ, மாரி சீரியல் ஒரே என்னது வில்லன்களுக்கே ஃபேவரட்டான சீரியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வேறு என்னப்பா, சின்னஞ்சிறு கிளியே கதை அப்படியே கொஞ்சம் பரவலாமல் போயிட்டுருக்கு. சின்னஞ்சிறு கிளியை வந்து இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 6 படம் பார்த்துருக்கீங்களா, சூர்யா படம். அதில் அப்படித்தான் 3 அண்ணங்க இருப்பாங்க, 3 அண்ணங்கள 2 அண்ணங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மூத்தவனுக்கு தான் இவன் விசுவாசமாக இருப்பான், யார் சூர்யா. சரியா, அண்ணன் சொன்னால் எனக்கு உசுறு, அண்ணனா எனக்கு உசுறு அப்படின்ற மாதிரியே கான்செப்டில் இருப்பான். அந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த படம். அவன் அப்படித்தான் அண்ணன் 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 உயிரை விடுவான். இவன் அதே மாதிரி தான், அவனும் அப்படித்தானே நம்பிக்கை அதாவது 6 வந்து நான் வந்து ஒரு நாயாட்ட வச்சுருக்கேன், நம்பிக்கையான நாயாட்ட வச்சுருக்கேன்னு சொல்லுவான் ஒரு டைலாக்லாம், நன்றியுள்ள நாயி அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஹீரோவை வந்து அவன் பேர் என்னன்னு தெரியலையே, அவனை வந்து நாயாட்ட நம்ம அடிமையாட்ட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இனி இந்த உண்மை வந்து இவனுக்கு பின்னாடி தான் தெரிய வரும், நம்ம மேலே யாருமே இந்த உண்மையான பாசமாக இல்லை அப்படின்னு. சின்னஞ்சிறு கிளியே அப்படியே ஒரு 6 கான்செப்டில் மாதிரி போயிட்டுருக்குது. நம்ம ஹீரோயின் மேடம் வந்து திரிசா மாதிரி கேரக்டர்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, வேறு என்ன சீரியல், அண்ணா. அப்பா சாமி, இந்த சாமி ஃபோட்டோவில் தூக்கி உடைக்கிற மாதிரிலாம் சீன்ஸ்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். பார்க்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. நல்லது செஞ்சால் உங்களுக்கு முருகன் வந்து நல்லவர், உங்கள் தங்கச்சிகளுக்கு வந்து அது நல்லவன் தான் தாலி கட்டியிருக்கேன். அந்த கூமுட்டை துர்கா பக்கிக்கு அது தெரியவே இல்லை. நொன்னேன்னு சொன்னால் தான் கேட்கணும், நொன்னேன்னு சொன்னால் தான் நான் தாலியை கட்டுவேன்ட்டு உட்காந்துருந்தா. இப்போ நல்லவன் தானே உங்களுக்கு தாலி கட்டியிருக்கேன், அது அந்த கூறுகட்ட குப்பாய்க்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ளே தங்கச்சியை வாழ்க்கை பாலாக போயிடுச்சு. இனிமேல் வீட்டில் தீபம் போடக்கூடாது, கோயிலுக்கு போக மாட்டேன்னு நீ கோயிலுக்கு போகிறேன் தீபம் போட போகிறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் இருக்குது. அண்ணா ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, பயங்கர ஓவர் ஆக்டிங். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இனிமேல் எடுக்காதீங்க சரியா. எல்லா மக்களும் கடவுளை ரொம்ப நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வீணடிக்கிற மாதிரி தான் சீன்ஸ் ஒவ்வொரு எடுக்கிறீங்க. கோயிலில் தான் தப்பு பண்ணுற மாதிரி சீன்ஸ் எடுக்கிறீங்க, கோயிலில் சாமி போட்டோ தூக்கி வீசி எறிகிற மாதிரி எடுக்கிறீங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு இது கேவலமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் சீன்ஸ் மூலம் எடுக்கலாமா? நான் சோறை கொட்டுறதையே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இவன் ஜாய் போட்டவெல்லாம் தூக்கி உடச்சிக்கிட்டு இருக்கிறான் அண்ணா சீரியலில். பைத்தியக்கார மாதிரி, பைத்தியம்தான் உண்மையிலேயே, அவன் பைத்தியம் சரிங்களா. அதுக்கப்புறம் அதான் உண்மையிலே இது மக்களோட மைண்ட் என்னென்னா, நீங்கள் நல்லது செஞ்சால் கடவுளை அப்படியே கோயில் கட்டி கும்பிட்றீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன கடுகளவு கெட்டது வந்தாலும் கடவுளே இல்லை, கடவுளை எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி சாமி போட்டோ உடைக்கிறது, கையில் என்னமோ கயர்லாம் கட்டியிருந்தானம்மா அதெல்லாம் தூக்கி அவுத்து எறிகிறான். என்ன பைத்தியக்காரத்தனமும் பண்ணிகிட்ருக்கான். அது அவங்க அம்மாவோட ஆசை. நீ அம்மாவை மதிக்கிறவன் தானே, உங்கள் அம்மாவோட ஆசை என்ன? சிவபாலன் தான் துர்கா காலத்தில் தாலி கட்டணும், கட்டிட்டு போகிறான், கட்டிட்டால. அதுக்குள்ளே அவங்க மாமியார் யாரு சிவபாலனோட அம்மா மேலே கொண்டு வந்து களை தூக்கி போடுற மாதிரில சீன்ஸ் எடுக்கிறாங்க. இதில் வேறு நொத்தையாமா நொத்தை. நீ களை தூக்கி போட போனிய ராசா, நாளைக்கு அந்த கௌதம்னு ஒரு விளக்கண்ண மாப்பிள்ளை பார்த்துல விளக்கண்ண அவன் கெட்டவன் தெரியும் போது உன் மூஞ்சி முகரை எங்கே கொண்டு போய் வச்சுக்க ராசா. உங்கள் அத்தைக்கிட்ட நீ எப்படி மூஞ்சி முகரையும் காமிப்ப? என்னென்னு கேட்டால் அவள் அத்தைக்கறி பேசவே கூடாது இவங்கிட்டலாம், போடா நாயன் விரட்டி விடணும். ஆனால் அவள் அப்படி கிடையாது. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அண்ணன் குடும்பத்தை அவங்க மதினி குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாளாக்கும்.
அதனால் எனக்கு அவளோட கேரக்டருக்காகவே நான் நாடகம் பார்ப்பேன். அண்ணா சீரியல் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அத்தையோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அத்தை பொண்ணுங்களே இருக்கட்டும் சரி, அவங்க மருமகனை அந்த சமூகமாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்க நல்லா, அதாவது குடும்பம்னா இப்படி இருக்கும், பாசமாக இருக்கும்னு சொல்லி எடுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் தான் அந்த அத்தையோட கேரக்டர். ரொம்ப நல்ல கேரக்டர். மருமகன் என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பாங்கு அந்த அம்மாவுக்கு இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர் அந்த அம்மா கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ணா சீரியல் அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக அந்த இதை கண்டுபிடிக்கணும், மாலதி இதை கண்டுபிடிச்சி அருளை வெளியே கொண்டு வந்து 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அப்புறம் எங்கிட்ட துர்கா லூசு பிடிச்சவ சிவபாலனை புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அண்ணா சீரியல்லாம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இழுப்பாங்க கேஸ். அப்புறம் வேறு என்ன சீரியல்? கார்த்திகை தீபம் சொல்லியாச்சு, கெட்டிமேளம் பேசியாச்சு. வாரிசு, இன்றைக்கி வாரிசு சீரியல் என்னால் பார்க்க முடியல கேஸ். கரெக்டாக மழை வந்தனால கரண்ட்டு கட்டாகி போச்சு. அதனால் வாரிசு சீரியல் பார்க்கல. அந்த பொண்ணு மேலே திருட்டு பழி போடுற மாதிரி தெரியுது. கடைசியில் முடியும் போது தான் கரண்ட் வந்துச்சு. அந்த தமிழரசி பொண்ணு மேலே திருட்டு பழி போடுற மாதிரி காமிச்சாங்க. பார்க்கலாம். நீ அடுத்து வேறு என்ன? மௌனம் பேசியதே ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்குது. நல்லா போயிட்டு இருந்த சீரியலை ஒரே இடத்துலையே வச்சு அரைக்கிற மாதிரியே இருக்குது. நல்லாவே இல்லை. நாடகத்தை வேறு இடத்துக்கு கொண்டு போங்கப்பா. சும்மா எலெக்ஷனு ரிசல்ட்டு இது எலெக்ஷனு, கெட்டி மேலே எலெக்ஷனு, கார்த்திகை தீபம் எலெக்ஷனு. ஐயோ சாமி, எல்லாம் ஒரே எலெக்ஷன் கான்செப்டாக இருக்குது. ஓகே, வேறு என்னப்பா? ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், மண்டே பார்க்கலாம். மண்டே இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆதிக்கு ஞாபகம் வந்துருமா வராதா? வந்துடணும் சரியா? அதான் நம்மளோட இது. கரெக்டாக மித்ரா வந்து பாரதி ஏதாவது செய்யும்போது ஆதி வந்து குறுக்க தடுத்து நிறுத்தி, நீ யார் என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி கேட்கணும். செம்மையாக இருக்கும் சீனு, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா மாசாக இருக்கும். அன்றைக்கி வந்து டிஆர்பி ரேட்டிங் இதயத்தோட இது வந்து ரொம்ப சூப்பராக ஏறும். ஓகே கேஸ், வேறு என்ன? மண்டே பார்க்கலாமா? பாய்.